அனைவருக்கும் வணக்கம். சௌ சமையல் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறோம். சில காரணங்களால் உங்களை வீடியோ போட முடியலை. சிம்பிளாக ரவா உப்புமா செய்வது எப்படி, ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது நீங்கள் பேச்சுலராக இருக்கலாம், புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு உப்புமா, ரவா உப்புமா செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துருக்கிறது ரவை ஒரு 200 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு சிட்டி அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 கிராம்குள்ளே தான் இருக்கும், 10 அவ்வளோதான். சின்ன கொஞ்சமாக இருந்தால் போதும். 2 இது காஞ்ச மிளகா, நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த காஞ்ச மிளகா. இப்போது உப்புமா செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்தோம். ரவா 200 கிராம், கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு, ஒரு 50 கிராம் வெங்காயம், 2 வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா சொல்லுவோம், 2. இப்போது உப்பு எப்படி செய்து பார்ப்போம். முதல் வெங்காயத்தை உரித்து நறுக்கிடணும். ஓகே, வெங்காயத்தை இப்படி பொடிசாக கொஞ்சம் நீளமாக, சின்ன ரொம்ப பொடிசாக வேணாம், ஒரு நெட்டு வசமாகவே பெருசாக இந்த மாதிரி வெட்டிக்க வேண்டியது. வடைச்சட்டில் வடையை போட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா இப்படி வறுக்கணும். நல்லா வறுக்கணும். ரவையை பார்த்துங்க, லேசாக பொன்னிறமாக ஒரு 5 நிமிஷம் போட்டு வறுத்தா போதும். ஆனால் அடுப்பு சின்னதாக வச்சுக்கணும். ஃப்ளவரில் ரொம்ப அடிப்பிடிச்சி வைக்கக்கூடாது. நல்லா லேசான பொன்னிறமாக வந்தால் போதும். ரொம்ப கருகிச்சுன்னா கட்டணும், நல்லா இருக்காது. லேசாக பொன்னிறத்தில் எல்லாம் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பொரிச்சாச்சு. நல்லா லேசாக பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுக்க போகிறோம். இப்போ எடுத்துட்டு அடுத்தது 25 ml எண்ணெய், உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபண்ட் ஆயில், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருணும். அந்த கடுகு நல்லா சவுண்டு வரும், தப்பு சவுண்டு வரும். அதை வருது பார்த்திங்களா, கடுகு உளுந்தம்பருப்பு. அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுருணும். அதாவது ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, லேசாக பொரிக்கணும், அவ்வளோதான். நான் ரொம்ப கடலைப்பருப்பு எரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. சும்மா லேசாக போட்டு இந்த இது காஞ்ச மிளகா அந்த கையிலே கிள்ளி போட்டுருணும். 2 மிளகா காமிச்சோம்ல, அது கையிலே கிள்ளி போட்டுருணும். போட்டாச்சு காஞ்ச மிளகா. இப்போது வெங்காயத்தை போட்டுருணும். இப்போது எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டாச்சு. வெங்காயம் ப்ரௌன் நிறம் வர்ற மாதிரி, இந்த வெங்காய வாடையும் போகிற மாதிரி இது பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், அப்படியே இந்த வாடை சூப்பராக இருக்குது. இப்போ 400 ml தண்ணி, 400 ml தண்ணி. இந்த தண்ணி இப்போ லேசாக கொஞ்சம் கொதிச்சு வரும். அது கொதிச்சுன்னா ரொம்ப கொதிக்க கிடையாது, லேசாக கொதிக்கணும். கொதி வந்தோடனே ரவையை போட்டணும், அவ்வளோதான். ரவை உப்புமா 5 நிமிஷத்துக்குள்ளே இது கொதி வந்துடும். இப்போ பார்ப்போம். சின்ன அடுப்பில் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம், அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ரவை போட்டுடணும். ரவை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுறணும். அப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுறணும். அந்த ரவை இதுக்குள்ள போட்டோன்னே அப்படியே ஒட்டோன்னே கட்டி வரக்கூடாது. நல்லா கிளறி விட்டு இப்போது 5 நிமிஷத்தில் தான் உப்பும் ரெடி ஆகிடும். கொஞ்சம் உப்பு போடணும். கல் உப்பு போட்டால் நல்லது. கல் உப்பு போடுங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, தேவையான அளவு கைப்பிடி அளவு உப்பு போட்டாச்சு.
பார்த்தீங்களா, கொதி வந்து பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்தில் இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை வந்து என்ன பண்ணணும்னா சின்னதாக ஆக்கிடணும். ரொம்ப பெருசாக வச்சு இது பண்ணக்கூடாது. கொதி வந்தவுடனே ஒரு ரவை போட்டு கிண்டிட்டு அப்புறம் சின்னதாக ஆக்கிடணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நேரம் தட்டை வச்சு மூடிடணும். அப்போ தான் அந்த இது கட்டி கட்டி வராமல் நல்லாயிருக்கும். தட்டை வச்சு மூடிடுவோமா. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ இந்த மூடிட்டோம், ஒரு 2 நிமிஷம் கழித்து தட்டை எடுப்போம். இப்போ தட்டை எடுத்துடலாம். தட்டை எடுத்தாச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. லேசாக கிண்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடணும். உப்புமா எடுத்து சாப்பிட்லாம். ஈஸியான முறையில் உப்புமா செய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இது எல்லாத்துக்கும் தெரியும் தான். தெரியாதவங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறது இந்த வீடியோ யூஸ் ஆகும். சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு முடியும். பாருங்கள், அழகாக உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கா. இன்னொன்று, இறக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி லேசாக கிண்டி விட்டுறணும். உப்புமா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதாவது எப்படின்னா தண்ணி, அந்த தண்ணி வந்து அதில் குளம் தண்ணியெலாம் ஆகிடக்கூடாது. இறக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி, ரொம்ப ஊற்றக்கூடாது, சின்ன டீஸ்பூனால் ஊற்றிட்டு ஒரு கிளறி 2 தடவை கிளறி விட்டுட்டு அப்படியே இறக்கிடணும். இந்த உப்புமா அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, நான் பேருக்கு 2 கருவேப்பிலை, 2 3 கருவேப்பிலை அப்படியே போடலாம். கடைசியாக போடணும், அப்போ தான் இந்த வாடை நல்லாயிருக்கும். இந்த நெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஊற்றும்போது லேசாக கருவேப்பிலை